எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மக்களே நல்லா கேட்டுக்குங்க. பராசக்தி திரைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா கழுவி கழுவி ஊற்றிட்டு இருக்கிறாங்க. படம் நல்லா இல்லை, படம் பழைய ஸ்டைலில் இருக்குது, 1965 ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணக்கூடிய திரைப்படத்தை இப்போ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கடுமையான கலவையான விமர்சனங்களை மக்கள் எல்லாருமே, அதாவது திரைப்பட ரசிகர்களாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. முன்னெல்லாம் ரிவ்யூ அப்படிங்கிறதுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்குங்க. ஐயோ இவர் ரிவ்யூ சொன்னால் உண்மையிலே நல்லா இருக்கும், உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரிவ்யூ பார்ப்பாங்க. ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா, யூடியூப் சேனல்கள் அதிகமாக ஒவ்வொரு யூடியூப் சேனலும் தன்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாத்தையும் வியாபாரமாக்கிட்டாங்க. எல்லாத்துலேயும் வியாபாரம் கலந்துருச்சுங்க. ஒரு படம் நல்லா இல்லை அப்படின்னா கூட பணத்தை கொடுத்து ரிவ்யூ சொல்ல வைக்கிறாங்க. படம் நல்லா இருக்கிற படத்தை பணத்தை கொடுத்து நல்லா இல்லைன்னு சொல்ல வைக்கிறாங்க. இது நான் சொல்லக்கூடிய இந்த கருத்து உண்மையாக பொய்யாங்கிறது மக்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். ஒரு படத்தை ஓட விடாமல் பண்ணுறதுக்கும் ரிவ்யூஸ் இருக்காங்க, ஒரு படத்தை நல்லா இல்லாத படத்தை ஓட வைக்கிறதுக்கும் ரிவ்யூஸ் இருக்காங்க இல்லையா? ஆனால் நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் தான் எங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு காலர் தூக்கிட்டு திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய யாரை பற்றி சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். இந்த திமுக ஆளுங்கட்சியும் பிஜேபியும் தாங்க ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறாங்க. மறைமுகமாக கள்ள உறவு வச்சுக்கிட்டு, எங்கள் பராசக்தி திரைப்படத்துக்கும் பிரதமர் மோடி ஐயாவுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஜனநாயகன் திரைப்படத்தை அரசியல் ரீதியாக அதை வெளியிட வைக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டால் சென்சார் போர்டுக்கு அவங்களுடைய இதில் இருக்குங்கிறாங்க. திமுகவை கேட்டால் சென்சார் போர்டு மத்திய அரசோட கண்ட்ரோலில் இருக்குது, கட்டுப்பாட்டில் இருக்குங்கிறாங்க. அவங்கள கேட்டால் இவங்கள சொல்கிறாங்க. ஏற்கனவே நான் இந்த பதிவு தான் நான் சொல்லியிருந்தேன். நான் பராசக்தி படம் நான் நல்லா இல்லைன்னு சொல்லலைங்க, நிஜமாகவே சொல்கிறேன். தமிழக மக்கள், திரைப்பட ரசிகர்கள், பொதுமக்கள் நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ நல்லா இல்லைன்னு சொல்கிற படத்துக்கு எப்படிங்க விருதுலாம் கொடுக்குறாங்க, இல்லை கேட்குற சக்ஸஸ் மீட் வைக்கிறாங்க? அப்போ சிவகார்த்திகேயன் அப்படிங்கிற ஒரு நடிகரை வச்சு விஜய் அவர்கள் வீழ்த்திடலாமா, விஜய் அவர்களை கவுத்தரலாமா அப்படின்னு இந்த திமுக ஆளுங்கட்சியும் பிஜேபியும் மிகப்பெரிய தப்பு கணக்கு போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் இவங்க போடக்கூடிய கணக்குகள் எல்லாத்தையும் போலி பண்ணி இது சரியான கணக்கு அல்ல அப்படி சொல்லிட்டு தமிழக மக்கள் 2026 ப்ரூவ் பண்ண போகிறாங்க.